ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த எண் எவ்வளவு பெரிய அற்புதமான எண் என்று உனக்கு தெரியுமா? மிகவும் அற்புதம் நிறைந்த இந்த எண்ணானது உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்தப் போகின்றது என்றே சொல்கின்றேன். இப்பொழுது கேட்டுக்கொள். என்னுடைய அருள் இல்லாமல் இந்த அற்புத எண்ணை சத்தியமாக உன்னால் தொட்டிருக்க முடியாது என்னுடைய குழந்தையே. இக்கணம் சொல்கின்றேன், என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்றது. அதை என் கண்களால் இப்பொழுது நான் பார்த்தபடி இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டத்தை இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்த பொழுதிலும் இனி வரும் நாட்களில் பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் சந்திப்பாய் என்று இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு சத்தியமிட்டு சொல்கின்றேன். உண்மையும் நேர்மையும் வாய்மையும் சத்தியமும் உன்னிடம் நிரம்பி இருக்கையில் இந்த முருகனுடைய அருளும் உன் வாழ்க்கையில் நிரம்பியே இருக்கும். என் அன்பு குழந்தையே, பிரச்சனைகளைக் கண்டு ஓடி ஒளிவதால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. மாறாக அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் துணிவோடு போரிடத் தொடங்கினால் அது தூள் தூளாக பறந்தோடிவிடும். உனக்கு துணையாக எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் எல்லா நேரமும் காப்பாற்ற இந்த முருகன் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டால் மட்டும்தான் மனதில் துன்பமானது குடிகொள்ளும். அதை மறக்காமல் இருந்தால் எந்த ஒரு துன்பமும் உன் நெஞ்சை இந்த அளவிற்கு பாதிக்காது. உன் மனதில் இருந்து அகற்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் என் வேல் கொண்டு நான் அழிக்க வந்து விட்டேன். பலவீனமாக இருந்த உன்னுடைய மனதை பலப்படுத்த, வலிமையை கொடுக்க, சக்தியை கொடுத்து உன் முயற்சிகளை வெற்றி பெற செய்ய இந்த முருகன் நான் உன் வாழ்க்கையில் நுழைந்தே இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, கந்தா கந்தா என்று என் பெயரை நீ சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிக்கொண்டே இருக்கும். கவலைப்படுகின்ற நேரம் எல்லாம் இந்த கந்தனை நினைக்கக்கூடிய நேரமாக நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். ஷண்முகா சரணம், கந்தா சரணம், முருகா சரணம் என்று என்னுடைய பெயரை சரணமாக உன்னுடைய மனதில் பதித்து வைத்து கொண்டிருந்தால் உன் மனம் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை காணும். உன்னை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் உன்னுடைய மனதை நீ கடினமாக்கி கொள்ளாமல், அதை நினைத்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காமல் அந்த மனதை அப்பொழுது நீ அமைதியாக்க வேண்டும். உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கு இறைவன் ஏதோ ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்று அமைதி காக்க வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பத்தை நீ சந்தித்த பொழுதிலும் அந்த துன்பத்தை எல்லாம் தகர்த்தெறிய தண்டாயுதபாணி நமக்கு துணையாக இருப்பான் என்று தைரியம் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நடுக்கடலுக்குள் நின்று கொண்டிருந்தாலும் கந்தனின் கரங்கள் உன்னை காப்பாற்றும் என்று நீ நம்ப வேண்டுமே தவிர எப்பொழுதும் மூழ்கி விடுவோமோ என்ற பயத்திலேயே நீ வாழக்கூடாது. உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று நம்ப வேண்டும். வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் துணையாக வந்து காத்து அருள்வேன் என்று நீ நம்பினால் இந்த கந்தனுடைய உதவிகள் உனக்கு பல மடங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். முருகா என்று அழைத்தால் அந்த இடத்தில் ஓடோடி வந்து நிற்பவன் நான். என்னுடைய தரிசனத்தை கொடுத்து என்னுடைய பக்தர்களோடு பேசிக்கொண்டு இருப்பவன் நான். உங்கள் கண் முன்னாலேயே காட்சியை கொடுத்து நான் இந்த உலகத்தில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னுடைய சக்தியை ஆங்காங்கே காட்டிக்கொண்டு இருப்பவன் நான். இப்படிப்பட்ட என்னை ஒரு பொழுதும் சந்தேகப்படாமல் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று, உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று, உன்னை ஆபத்திலிருந்து மீட்டு வெளிக்கொண்டு வந்து விடுவேன் என்று, உன் தேவையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று, உன் சங்கடத்தை நான் போக்கி தருவேன் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை, நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி, அதனுடைய ஆழம் என் அன்பு குழந்தையே, அது நீண்டு கொண்டே சென்றால் உன் வாழ்வில் நிம்மதி வளர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் திரளாக வந்து என் குழந்தையை தாக்க நினைத்தாலும் இந்த வேல் உன்னை காக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். உன்னுடைய மனம் வெண்மையாக இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு, புரியாதது போல நடிப்பவர்களுக்கு நான் அனைத்தையும் புரிய வைப்பேன். தனிமை உன்னை படுத்தும் வேதனையை நான் அறிவேன். நீ ஒரு பொழுதும் தனித்து இல்லை. தனிமையில் இருக்கும் பொழுது கூட இந்த முருகனுடைய துணை உனக்கு இருக்கின்றது.
என் அன்பு குழந்தையே, வேல்மாறலை நீ படிக்க வேண்டும். நான் ஆசைப்படுகின்றேன். வேல்மாறலை நீ படிக்க தொடங்கினால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வேரோடு அழிந்துவிடும். எப்பொழுது எல்லாம் முருகனுடைய உதவி உனக்கு தேவைப்பட்டாலும் அக்கணம் என்னை மனம் உருகி உண்மையான பக்தியோடு ஆழ்ந்த எண்ணத்தோடு முருகா என்று கூப்பிட்டு பார். உன் பிரச்சனைக்கு தீர்வை அக்கணமே நான் கொடுப்பதை நீ உணர்வாய். உன் வாழ்க்கையில் என்னுடைய அருள் நிரம்பி இருப்பதை நீ அக்கணமே உணரவும் செய்வாய். என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்திற்கு எல்லாம் விடிவு காலம் பிறந்து விட்டது. நிம்மதியின்றி தவித்த உன்னுடைய வாழ்க்கையில் பெரு நிம்மதியை நான் கொடுத்து அருளுவேன். பல முறை பல ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றிய நான் அந்த கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் முடித்தே வைத்து விட்டேன். உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிந்தே போனது. அவசரமாக எதையும் செய்யாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செய்வாயானால் அது முழு வெற்றியை பெறும். விரைந்து அனைத்தும் நடக்க வேண்டும் என்று அவசரமாக செய்யும் பொழுது அதனுடைய செயலில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு அது வெற்றி பெறாமல் போய்விடும் நிலை உள்ளது. ஆனால் அந்த இடத்தில் நீ சற்று நிதானமாக நடந்து கொண்டு சிந்தித்து செயல்பட்டால் அந்த வெற்றி உனக்கு முழுமையாக கிடைக்க அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. இந்த முருகன் அவ்வப்பொழுது உனக்கு சில எச்சரிக்கையும் கொடுப்பேன். உன் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை பெருக்கெடுக்காமல் அழிப்பேன். வெகு நேரமாக நான் உனக்காக காத்திருந்தேன், பல விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் சொல்லியதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீ கேட்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை அற்புதங்களும் இனி உன்னை வியக்க வைக்கும். உன் வாழ்க்கை இது நாள் வரை சவாலாக இருந்தது. இனி உன் வாழ்க்கை உனக்கு சாத்தியமாகும், உன் வசமாகிவிடும். உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலியும் மனதில் இருக்கக்கூடிய வலியும் காணாமல் போய்விடும். கந்தா என்று சொன்னால் கடன் தீர்ந்துவிடும். முருகா என்று சொன்னால் உடல் நலம் பெற்றுவிடும். நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கவலைப்படாதே, தெம்போடு நீ வாழ்வாய். கடன் சுமையெல்லாம் மறைந்து போய்விடும். செல்வம் வந்து சேரும். நல்ல வேலை வாய்ப்பும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமும் வேண்டிய அத்தனையையும் கொடுத்து நல்லபடியாக மன மகிழ்ச்சியோடு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். பிறர் மத்தியில் உங்கள் வாழ்க்கை உயரும்படி நான் வாழ வைப்பேன். நல்லது நடக்கும்.